பனானா கேக் பண்ணுறதுக்கு 2 பனானா பழுத்தது எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3/4 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்சுக்கோங்க. 1 கப் மைதா மாவு, அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு. ஆச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா விட்டுக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு கேக் மோடில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கோங்க. தோசைக்கல்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு அலுமினிய பாத்திரம் ஏதாவது, எங்கிட்ட குக்கர் தான் இருக்கிறதா, அது மாதிரி தான் தூக்கி மேலே மூட போகிறேன். 45 மினிட்ஸ் to 60 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணேன். குக்கர் வச்சு பார்த்தா சரியாக செட் ஆகலை. அப்புறமா எங்கிட்ட இந்த வானிலை தான் இருந்தது. அதனால இந்த கடாயே போட்டு மூடிட்டேன். மூடிட்டு ஒரு 45 மினிட்ஸ் to 60 மினிட்ஸ் பார்க்கலாம். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். இந்த மாதிரி வரலன்னா அது வெந்துச்சுன்னு அர்த்தம். இதில் குத்தி பார்த்துட்டு வந்ததுன்னா வேகலைன்னு அர்த்தம். கொஞ்சம் ஆற வச்சுடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பட்டர் பேப்பர்லாம் எடுத்துட்டோம். ஓரத்தில் இருந்ததுலாம் நம்ம கட் பண்ணிடலாம். பனானா கேக்கு நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நல்லா வெந்தும் இருக்குது. பின்னாடி பண்ணி பாருங்கள். பிடிச்ச ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.